அமெரிக்காவினுடைய ரியாதில் இருக்கக்கூடிய தூதுவர் ஆலயத்தின் மீது எம்பசி மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். ஏன்னா தற்போது ஈரானுடைய வியூகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணாத வியூகமாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேல மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்படும் ஈரானால என்று நினைத்து கொண்டு ராணுவ தளங்களை பாதுகாக்கிற வேலையை செஞ்சாங்க. சவுதியை பாதுகாக்கிறானோ இல்லையோ, அடுத்து கத்தார், துபாய், எங்கெல்லாம் தூதுவர் ஆலயம் இருக்குதோ எல்லா எம்பசிகளுக்கும் அடிப்பாங்க. அதே மாதிரி ஹோட்டல்களுக்கு அடிக்கிறாங்கல்ல, இந்த ஹோட்டல்கள் எல்லாமே அரபு நாட்டுக்காரர்களை எப்படி அமெரிக்கா மடேனாக அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம். உங்க நாட்டை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக தான் எங்களுடைய ராணுவ தளம் இருக்குதுன்னு சொன்னா அந்த ராணுவ தளம் எல்லாம் இப்ப பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்க நாட்டை நாங்க இல்லாம எவன் பாதுகாக்க முடியும்னு சொன்னா இவங்க அத்தனை பேர் அமெரிக்காவுடைய ஆயுதத்தை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை பேர் மேலையும் சரமாரியாக நெருப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அரபு நாடுகள் அத்தனை பேருமே அமெரிக்காவுடைய கவுத்தை விழுங்கிக்கிட்டு ரொம்ப மாட்டிக்கிட்டாங்கிறது தெளிவாக தெரியக்கூடிய நேரத்தில் தான் அடி வாங்கும் போது அமெரிக்கா காரணம் வெளியேற்றுவதற்கு அமெரிக்கா தன்னுடைய ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவை இலக்கு வைத்து அமெரிக்க சவுதி அரேபிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய அரம்கோ மேல நேற்றைய தினம் 2 வான்வழி தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருந்தது. அங்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களை பொறுத்தவரையில் அங்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல ஆக கூடுதலான எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய இடத்தின் மீது தான் நேற்றைய தினம் மிக தெளிவாக ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருந்த செய்திகளை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய இருக்கிறது. அதை தாண்டி இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய ரியாதில் இருக்கக்கூடிய தூதுவர் ஆலயத்தின் மீது எம்பசி மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். ஏன்னா தற்போது ஈரானுடைய வியூகம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணாத வியூகமாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேல மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்படும் ஈரானால என்று நினைத்து கொண்டு ராணுவ தளங்களை பாதுகாக்கிற வேலையை செஞ்சாங்க. சவுதியை பாதுகாக்கிறானோ இல்லையோ, அரபு நாடுகளை பாதுகாக்கிறானோ இல்லையோ, அவங்க ராணுவ தளத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு தேர்ட் சிஸ்டம், ஏரோ சிஸ்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து மாட்டினாங்க. அதை மீறி அவன் அந்த தளங்களுக்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடிச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தூதுவர் ஆலயங்களுக்கு அடிப்பாங்க என்று யாருமே எதிர்பார்க்கல. ஆல்ரெடி 2 பேருக்கும் இருக்கக்கூடிய சண்டையின் உச்சமாக தற்போது ரியாதில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தூதுவர் ஆலயம் தாக்கப்பட்டிருக்குது. வேற எந்த அரபு நாடுகளையும் இதுவரைக்கும் தூதுவர் ஆலயத்துக்கு அடிக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா அடுத்து கத்தார், துபாய், எங்கெல்லாம் தூதுவர் ஆலயம் இருக்குதோ எல்லா எம்பசிகளுக்கும் அடிப்பாங்க. அதே மாதிரி ஹோட்டல்களுக்கு அடிக்கிறாங்கல்ல, இந்த ஹோட்டல்கள் எல்லாமே அந்த ஹோட்டல்கள்ல முக்கியமாக அமெரிக்காவினுடைய முக்கியஸ்தர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹோட்டல்களை இலக்கு வைத்து தான் தாக்குதல்கள் நடத்துறாங்க. மொத்தத்தில் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காக்காரன் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்கிற ஒரு நிலையை தற்போது ஈரான் எடுத்திருக்கிறது. ஈரானுடைய இந்த தாக்குதல்கள் மருந்துக்கும் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க என்று அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத விதமாக உச்சகட்ட தாக்குதல்களை தான் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஈரான் தான் லீடிங்ல இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. யுத்தத்தில் ஈரான் மேல கடுமையான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தினாலும் யுத்தத்தில் இதுவரைக்கும் ஜெயிக்கிறது யார், பெரிய அண்ணன் யாருன்னு கேட்டா ஈரான் தான் இருக்கிறாங்க. தண்ணியால நின்று தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லா பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகமான எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்களை அனுப்புகிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலி ஹயோம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. கூடுதலாக 15 விமானங்கள் வருகிறது. அந்த விமானங்கள் ஏன் வருதுன்னு கேட்டா இப்ப எரிபொருள் நிரப்புறதெல்லாம் அவனோட பேஸ்ல நிரப்பிக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஈரானை தாக்குகிற விமானங்கள் இருக்கா இல்லையா, F-35 ஆக இருக்கலாம், F-15 ஆக இருக்கலாம், F-16 ஆக இருக்கலாம், F-22 ஆக இருக்கலாம். இது எல்லாமே அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்குது. அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் அரபு நாடுகள் இருக்குதுல்ல, அங்கிருந்து கிளம்பி அட்டாக் பண்றான். இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னன்னு கேட்டா அங்கிருந்து கிளம்பி வரும்போது இப்ப அந்த தளங்களுக்கே அடிக்கிறான். எனவே அந்த தளங்களில் இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் சைப்ரஸுக்கு மாற்றப்படுகிறது. சைப்ரஸ்ல இருந்து விமானங்களை கொண்டு வர்றா 2000 கிலோமீட்டரை தாண்டி தான் ஈரானுக்கு தாக்க வேண்டி இருக்கிறது. இப்படி தாக்குறதுக்கு வரும்போது இடையில அவங்களுக்கு எரிபொருள் தேவைப்படும். எரிபொருளை நிரப்புறதுக்கு எங்கேயுமே இறக்க முடியாது. இறக்குற இடத்துல எல்லாம் கண்டிப்பாக ஈரான் அடிப்பானுங்கிறதுனால தற்போது விமானத்தை வானத்தில் வச்சுக்கிட்டே எரிபொருள்களை நிரப்புறது, தரைக்கு இறக்காம வானத்தில் வச்சு எரிபொருள் நிரப்புறதுக்குரிய விமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கூடுதலாக 15 எண்ணெய் டேங்கர்கள், அது பறக்கிற எண்ணெய் டேங்கர்கள் வச்சுக்கிறோங்க, பெட்ரோலை சுமந்துக்கிட்டு பறந்து போகும். அது பெரிய விமானங்கள். அந்த விமானங்கள் ஏற்கனவே இருக்கிற விமானம் பறந்துகிட்டு இருக்கும் போதே அதுக்கு கீழாக சென்று என்ன செய்வாங்கன்னா பெட்ரோலை
பெட்ரோலை நிரப்புவாங்க. கீழே இறக்கி வச்சா அடி விழுமுங்கிறதுனால மேலே வச்சு அவங்க பெட்ரோலை நிரப்ப பார்க்குறாங்க. ஆனால் ஈரான் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க அடுத்த அடி சைப்ரஸுக்குன்னு. ஏன்னா சைப்ரஸை வச்சு தான் எல்லாம் பண்ணுறேன், அடுத்து சைப்ரஸுக்கு வர்றேன் அப்படின்ட்டாங்க. சைப்ரஸுக்கு அடிக்க ஆரம்பித்தா இன்னும் பெரிய பிரச்சனையாக இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவுடைய ராணுவம் தங்கி இருக்கக்கூடிய எர்பில்ல இருக்கிற ஹோட்டல்கள் மீது ஈராக்கில் இருக்கக்கூடிய கதாயிப் ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பொழுது கதாயிப் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈராக்ல தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறாரு. இந்த எர்பில்ங்கிற பகுதி குர்திஷ்கள் இருக்கக்கூடிய பகுதி. குர்திஷ்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவானவர்கள். அந்த பகுதிகளில் இருக்கிற அமெரிக்காவுடைய தூதுவராலயங்கள், அமெரிக்காவுடைய நிலைகள், அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்துற மாதிரியே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்சஸ் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் மேல தற்போது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது ஈரானுக்கு ஆதரவான கதாயிப் ஹிஸ்புல்லா என்கிற ஈராக்கிய அமைப்பு. இதற்கிடையில ஈராக்ல இருக்கக்கூடிய நயா செய்தி நிறுவனம் இந்த செய்திகளுடைய இந்த காட்சிகளுடைய வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுடைய தளங்கள் தாக்கப்படுகிற வீடியோக்கள். அதே நேரத்தில் எர்பில்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தொடர்ந்து எங்களுடைய தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈராக்ல இருக்கக்கூடிய குழுக்களும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று துபாய் அருகாமையில் இருக்கக்கூடிய தங்களுடைய ராணுவம் பயன்படுத்துகிற தளத்தை ஈரான் தாக்கியதாக ஆஸ்திரேலியா செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடைய பெரிய படைப்பிரிவுகள் எல்லாம் கிடையாது, அமெரிக்காவோடு இணைந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்க துபாயில். அந்த அவங்களே அறிவிச்சிருக்காங்க 100 பேர் தான் இருக்கிறாங்கன்னு. அந்த 100 பேரும் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஆஸ்திரேலியா இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க மாட்டோம் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவினுடைய ஆட்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல் உண்மையிலே ஈரான் தான் நடத்தியதா என்பதை ஈரான் இதுவரைக்கும் அறிவிக்கல. சில நேரங்களில் ஆஸ்திரேலியா நாங்கள் யுத்தத்தில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொன்னதுனால அவங்கள கோர்த்து விடுறதுக்காக கூட இப்பொழுது இந்த தாக்குதல்களை அமெரிக்காவே நடத்தி இருக்கலாம் என்கிற சந்தேகங்களையும் ஆய்வாளர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இரண்டும் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஹிஸ்புல்லாவினுடைய பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய அல் மனார் தொலைக்காட்சி அலுவலகம் மீது இஸ்ரேல் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களை இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தாக்குதல் சாதாரணமான தாக்குதல் கிடையாது. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் மேல கடும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்றைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தொலைக்காட்சி நிறுவனமாக இருக்கிற அல் மனார் மேலையும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். இப்படியான சூழல் தான் துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் மீதான தாக்குதலுக்கு ஈரான் மீண்டும் உரிமை கோரியிருக்கிறது. இன்றைக்கு காலை முதலாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தி இருக்கிறது ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து ஈரான் இப்படியான தாக்குதல்களை மத்திய கிழக்கை இலக்கு வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் பயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு 2 சேனல்களையும் மாறி மாறி நம்ம நியூஸை போட்டுக்கிட்டு வர்றதுனால 2 சேனல்களையும் இணைந்து கொள்கிற போது உங்களுக்கு உண்மையான செய்திகள் உடனுக்குடன் வந்து கிடைத்துவிடும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் மீதான முற்றுகை நிறுத்தப்பட்டு ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு உலகம் முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும், மத்திய கிழக்கு நாடுகள் மீதான தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும்.